அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சண்டே வீடியோல பேசிட்டோம். அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ்க்கு வந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த ஷேர வாங்கலாமா? அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்கு. அதையும் அண்ட் நம்மளோட ஓவரால் மார்க்கெட் அனாலிசிஸும் அண்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப் செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கப்புறம் செக்ஷன் 122 கீழ வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து 15% டாரிஃப் போட்டிருக்காரு. அதனால கோல்டு பிரைசஸ்லயும் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அத பத்தியும் அண்ட் கிளீன் மேக்ஸ் என்விரோ அப்படின்ற ஒரு ஐபிஓ வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அத பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். அண்ட் வழக்கம் போல இந்த எல்லா டாபிக்கான டைம் ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க உங்களுக்கு தேவையான டாபிக், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாபிக்க நீங்க செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட நேரமும் வந்து மிச்சமாகும். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தோம்னா, நம்ம நேத்து வீடியோலே சண்டே வீடியோலே பேசினது தான். இந்த மாதிரி 590 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பணம் வந்து காணோம். அங்க வேலை செஞ்சவங்க ஏதோ கையாடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனைய வந்து அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, அவங்க பிரைவேட் பேங்க்ல வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னா, ஆர்பிஐ கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும். சார் நாங்க இந்த மாதிரி இந்த பேங்க்ல வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறோம், டெபாசிட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் எதுவும் வாங்கல. அப்ரூவல் எதுக்கு வாங்கிக்கிட்டு தேவையில்லாம பேசாம பணத்தை எடுத்து பப்ளிக் செக்டர் பேங்க்ல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி போகும்போது பார்த்தோம்னா, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றாங்கன்னு சொல்லும்போது 590 கோடி ரூபாய் காணும். இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ இது வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா, பேங்க் அவங்க சைட்லேருந்து அந்த சஸ்பெக்டட் 4 பேரை வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள வந்து அவங்க மேலே லீகல் ஆக்ஷனை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு வருது. இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் சைடு வந்தோம்னா, இன்னைக்கு காலையில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக இது ஒரு 4-5% வந்து இம்பாக்ட் இருக்குன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த அளவுக்கு வந்து ஷேர் பிரைஸ்ல இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கல. ஏன்னா நானும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். காலையில் ஓப்பன் ஆகுது, 10% லோயர் சர்க்யூட் அடிக்குது ஒரே நிமிஷத்தில். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் சர்க்யூட் ஓப்பன் ஆகுது. 9:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 5% லோயர் சர்க்யூட், 15% லோயர் சர்க்யூட் ஆகுது. அதுக்கப்புறம் 9:45 வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு 5% லோயர் சர்க்யூட் ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லோயர் சர்க்யூட் அடிக்குது. ஸோ கிட்டத்தட்ட அந்த முதல் 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா, 44 கோடி ஷேர்ஸ் வந்து மார்க்கெட் கன்சியூம் பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 9:45 தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலில் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வேல்யூ ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. முதல்ல இந்த பிரச்சனையை வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பேங்கே சேர்ந்து பண்ண ஒரு ஃப்ராட் கிடையாது. பேங்க்ல வேலை செய்கிற ஒரு சில நபர் லக்கி பாஸ்கர் படத்தை பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்காங்க. இதுதான் பேசிக் இஷ்யூ. அண்ட் இந்த நபர்கள் கிட்ட இருந்து இந்த பணத்தை வந்து ரிகவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எம்டி அண்ட் சிஇஓ வைத்தியநாதன் சார் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை லாஸ்ட் 10 வருஷத்தில் நாங்கள் சந்திக்கவே இல்லை. இது வந்து முதல் முறையாக நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுனால இது வந்து எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது. நாங்கள் எல்லா பிரான்ச்சஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து கண்ணும் கருத்துமா பார்த்துக்க போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த இம்பேக்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா, எங்களால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸான நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஆர்பிஐ கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல நடந்த இந்த ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்பிக்கையை கொடுக்குது. இந்த ஸ்டேஜில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம வீடியோவை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அசெட் அலோகேஷன் தான். அதாவது உங்களோட போர்ட்ஃபோலியோவில் 100 ரூபாய் இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட ஷேரில் 3% இல்லை 5% மேலே நீங்கள் வைக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் 10% மேலே நீங்கள் வைக்கக்கூடாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம சொல்லித்தரது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. செக்டார் வைஸாக, கம்பெனி வைஸாக நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி வைக்கணும். நீங்கள் இதுவரை ஐடிஎஃப்சி பேங்க்கில் சுத்தமாக எனக்கு வந்து எக்ஸ்போஷரே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பொசிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். எனக்கு வந்து எக்ஸ்போஷர் இருக்குது. நான் வந்து புதுசாக எந்த பொசிஷனும் ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. இந்த இடத்துல வந்து நான் வாங்க போகிறது கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி வாங்குறதா இருந்தால் கூட உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 3%லேருந்து 5% வரையும் உங்ககிட்ட 100 ரூபாய் மதிப்புள்ள இல்லை 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்குள்ளார நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வாங்குங்க. அதை தாண்டி போகாதீங்க. நான் ஏன் இந்த அளவுக்கு கன்சர்வேட்டிவாக உங்களை இருக்க சொல்கிறேன்னா, எவ்வளோதான் நல்ல கம்பெனியாக இருந்தாலும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால் ஜோசியம்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கே வேணாம், ஐடிசி எடுத்துக்கோங்களேன். ஐடிசி வந்து 470 ரூபாயில் இருந்தது, இப்போ 320 ரூபாயில் இருக்குது. இவ்வளோ இந்த அளவுக்கு விழுன்னு சொல்லிட்டு நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா? எதிர்பார்க்கல. திடீர்னு விழுந்தது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் வந்து பேசும்போது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஷேரில் அடுத்து எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது.
நம்மளால் பண்ண முடிஞ்சது அசட் டைவர்சிஃபிகேஷன் தான். இது நீங்கள் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். தேவையில்லாமல் பேராசைப்பட்டு நம்ம இந்த ஷேர்ஸை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஐடிஎஃப்சி பேங்க் நல்ல பேங்க் தான், வைத்தியநாதன் சார் நல்ல டேலண்டடான ஆள் தான், நேர்மையான ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களையும் மீறி இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்திருக்குல்ல, நடக்காமல் இல்லைல்ல. ஸோ நம்மளை நாம பாதுகாத்துக்கணும். நாம் என்ன பண்ணணும்னா அசட்டை டைவர்சிஃபை பண்ணிக்கணும். ஸோ 3% வரையும் நீங்கள் அலோகேஷன் தாராளமாக கொடுக்கலாம். அப்படி ஒரு வேளை இது 50% இருந்தால் கூட உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் இந்த 3%ல் பாதி போனால் கூட 1.5% தான் இம்பாக்ட். பாக்கி 98 ரூபா 50 பைசா பத்திரமா தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாண்ட். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மாதிரி இன்னொரு பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளறுபடியில் ஈடுபட்டிருக்காங்க. அது என்னன்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். அண்ட் இவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கையும் டிஎம் பேனல் பண்ணியிருக்காங்க. அதாவது அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, நான் இந்த பேங்க்கில் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் எனக்கு ஷேர்ஸ் எதுவும் இல்லை. அது நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த 2 அப்டேட்டும் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு விழுந்திருக்கு. ஆனால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அளவுக்கு விழலை. காரணம் என்னென்னா இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஷேர் ப்ரைஸ் 6% அளவு இருந்திருக்கு. ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா 16% இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல முடிஞ்சிருக்கு நெகட்டிவாக. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் இது ஓவர் ரியாக்ஷன் தான். ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் இது ஸ்டெபிலைஸ் ஆகி மறுபடியும் ரிகவர் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஓவர் த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர கலாட்டா பண்ணியிருக்காரு. அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நியூஸ் வீடியோலேயே பேசியிருந்தோம், சண்டே வீடியோலேயே பேசியிருந்தோம். அந்த வீடியோ இதுதான். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஸோ இதனோட விளைவாக பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸில் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக விழுந்துட்டு இருந்தது. மறுபடியும் ட்ரம்ப் வேலையை காட்டிட்டாரு, நம்ம கோல்டு பக்கமே போவோம்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் போனதுனால கோல்டு ப்ரைஸஸ் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி வந்தது இந்த ட்ரேட் டீலுக்கு அப்புறம். ஏன்னா பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் வெள்ளிக்கிழமை யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு, அதுக்கப்புறம் ட்ரம்ப் செக்ஷன் 122 யூஸ் பண்ணது, இந்த எல்லா கன்ஃபியூஷனும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இப்போதைக்கு நம்ம இந்த பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ண வேணா, இதை தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு கமிட்டி போகிறதா இருந்தது. அந்த நெகோசியேஷன் டீம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் பண்ணுறோம் போகிறத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி 4% அளவு நெகட்டிவாக இருந்தது. சில ஸ்டாக்ஸ் ரிகவர் ஆச்சு, சில ஸ்டாக்ஸ் ரிகவர் ஆகலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவந்தி ஃபீட்ஸ் 4% அளவு இன்ட்ராடேல விழுந்திருந்தது, கோகுல்தாஸ் விழுந்திருந்தது. ஆனால் எஸ்பி அப்பரல்ஸ் மாதிரியான சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளியராக மறுபடியும் ஒரு அன்சர்டினிட்டி தான் நம்மளுக்கு காட்டுது. எது எப்படியோ ட்ரம்ப் பண்ண வேலையில் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் பாசிட்டிவாக இருக்குது. அது நமக்கு சந்தோஷம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் 2 அப்டேட் வந்திருக்கு. முதல் அப்டேட் என்னன்னா இந்த கிளாட் இருக்காங்களே, ஆந்த்ரோபிக்கோட குழந்தை கிளாட் ஏஐ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் எழுதும்போது இந்த ஆன்டிவைரஸ் எல்லாம் வரதை தடுக்கிறதுக்கு இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா பல சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்லாம். இந்த கிளாட் ஏஐ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கான். இந்த எக்ஸ்டென்ஷன் காரணமாக பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த சாஃப்ட்வேர்க்கெல்லாம், அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் போக போகுது. அதனால் அந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி குயிக்கீல் மாதிரியான சைபர் செக்யூரிட்டி ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கி இருந்தது. ஸோ இன்னும் ஏஐ எத்தனை பேர் பழி வாங்க போகுதுன்றது நமக்கு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரை பார்த்தீங்கன்னா டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 4-5% விழுன்னு சொல்லிட்டு டார்கெட் கொடுத்துருக்காங்க, ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக்காக இருக்கட்டும், ஓப்பன்ஏயாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியோட பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அடிச்சிட்டானுங்க. ஸோ ஐடி கம்பெனிக்கு இருக்கிற நெகட்டிவிட்டி முடிஞ்சிருச்சுன்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுது. இன்னும் 35% விழுந்துருச்சு, இன்னும் எவ்வளோ போய் விழுந்துற போகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரை பற்றின அப்டேட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சில நாட்களே பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ்க்கு நெகட்டிவான அப்டேட் தான் வந்துட்டுருக்கு. அதனோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருந்தது காலையில். அப்படி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எல்லா வண்டியும் முதல்ல நிறுத்துங்க, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎலோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 4% அளவு விழுந்திருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் தி டேல பார்த்தீங்கன்னா 3.5% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. போன வீக்கெண்டில் ஆன்சர் த ஃபாலோயிங் கமெண்ட் செக்ஷனுக்கான வீடியோ போடும்போதே நான் சொல்லியிருந்தேன். ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தார். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க பிரதர், ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதே தான் சொல்லியிருந்தேன், 3% அளவு ஒரு ஷேருக்கு அலோகேட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே போகாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் எதனால் இது சொன்னேன்னா ஹெச்ஏஎல் கவர்மெண்ட் கம்பெனி தான், நல்ல கம்பெனி தான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் செய்கிறதுல இவனுங்க தான் மோனோபோலி மாதிரி.
அப்படியாப்பட்ட கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா தர்மடி வாங்குது ஒரு சின்ன நெகட்டிவான அப்டேட் வந்தோடனே. ஸோ நம்ம இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மளோட பணத்தை நாம தான் பாதுகாத்துக்கணும், யாரும் வந்து பாதுகாக்க மாட்டாங்க. ஈஸியாக இந்த இன்ஃப்ளூயன்ஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை பேச்சை மாற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அண்ட் டிஃபென்ஸ் செக்டாரில் இன்னமும் கூட யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறதா நினச்சிருந்தீங்கன்னா அந்த ஆன்சர் த ஃபாலோயிங் வீடியோ போய் பாருங்கள். அப்படி பார்க்க முடியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன டிப் என்னன்னா, டிஃபென்ஸ் செக்டாரோட இடிஎஃப்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மோர்பென் லேபார்ட்டரிஸ். இவங்கள பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, இவங்களுக்கு குளோபல் ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு. சிடிஎம்ஓ பிஸ்னஸில் 825 கோடி ரூபா மதிப்பில் ஆர்டர் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான விஷயம். காரணம் என்னன்னா, இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷனே வந்து பார்த்தீங்கன்னா 2500 கோடி தான். இன்னைக்கு இந்த அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம், இன்னைக்கு ஒரே நாளில் இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஹை க்ரோத் இருக்கக்கூடிய சிடிஎம்ஓ செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவான அப்டேட். அண்ட் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் நம்ம சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்னு நினச்சிருந்தோம். ஆனால் ட்ரம்ப் மறுபடியும் வந்து 10% 15% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தார் டேரிஃப். அதை பற்றி நம்ம நேற்று வீடியோவில் பேசியிருந்தோம். அண்ட் நேற்று வீடியோவில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்தோம். 100 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. சரிங்களா? அப்படி ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இன்னொரு 100 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சு. அப்படி ரேலி ஆனால் கூட மறுபடியும் வந்து ஒரு செல் ஆஃப் வந்து நாள் ஃபுல்லாக வந்து கன்சால்டேட்லேயே இருந்து எண்ட் ஆஃப் த டேல ஓவராலாக 150 பாயிண்ட் பாசிட்டிவாக வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 1:1 ரேஷியோவில் இருக்குது. ஓவரால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஷேர் பாசிட்டிவாக பாதி ஷேர் நெகட்டிவாக இருக்குது. ஸோ நியூட்ரலாக தான் இருக்குது. அண்ட் நிஃப்டி ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. 1.25% 1.5% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. அண்ட் அதிகமாக அடி வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ், எம்பாசிஸ் மாதிரியான மிட் கேப் கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அடி வாங்கியிருக்கு. அண்ட் டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டாக தான் அடி வாங்கியிருக்கான். ஓஎஃப்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரை பற்றின அப்டேட். அடுத்து நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை பற்றி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கோல்டோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. அண்ட் கோல்டோட இம்போர்ட்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்குது. ரொம்ப அலார்மிங் கண்டிஷன்ஸ்லாம் இல்லை, ரொம்ப வந்து எச்சரிக்கையாக பார்க்கணுன்ற அளவுக்கெல்லாம் எதுவும் இல்லை. இந்த அளவுக்கு கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உலகளவில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸோட பையிங் தான் காரணம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் டிமாண்ட்னால வந்து ஏறலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா கூர்மையாக பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பற்றி அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அடுத்து இந்த அமெரிக்காவோட ட்ரேட் டீலை பற்றி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த விதமான கிளாரிட்டியும் வந்து கிடைக்கல. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கிட்ட வந்து அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸ் வந்து மிஸ்செல்லிங்கில் ஈடுபடுறதை தடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மேடம் கொடுத்துருந்தாங்க. அடுத்து டாடா கம்யூனிகேஷன் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களும் ரயில்டெல் கம்பெனியும் சேர்ந்து டிஜிட்டல் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷனுக்கும் சரி ரயில்டெலுக்கும் சரி பாசிட்டிவான அப்டேட் தான். அண்ட் கிளீன் மேக்ஸ் என்விரோ ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் சொன்னால் நான் அப்ளை பண்ணலை. இவங்க வந்து பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் எனர்ஜியை வந்து உற்பத்தி பண்ணி விற்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அதில் வந்து உங்களுக்கு சந்தேகம் வேணாம். ஆனால் இவங்களோட வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டு எர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360 டைம்ஸ் வந்து இருக்குது. பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 360 இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ போடுற பணத்தை அவங்க சம்பாதிக்கிறதுக்கு 360 வருஷம் ஆகும். மேபி அடுத்த குவார்ட்டர்லேயோ இல்லை அதுக்கு அடுத்த குவார்ட்டர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் உங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் குறைச்சி உங்களோட மார்ஜினை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஹையர் வேல்யூஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து எனக்கு இல்லை. அண்ட் உங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனிக்கு டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 0.5 இருக்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக இருக்குது. இவங்களோட அசட்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கடன் அதிகமாக இருக்குது. 100 ரூபாய் இவங்களோட அசட்ஸ்னா 200 ரூபாய்க்கு இவங்களோட கடன் இருக்குது. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அதிகமாக தேவைப்படுறதுனால இந்த அளவு கடன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது அதானி கிரீன் எனர்ஜி அவங்களோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 100ல் இருக்குது. அண்ட் அவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4ல் இருக்குது. அதானி பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க லோன் வாங்கி தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கூட அதானியை விட இவங்க கொஞ்சம் அதிகமான எக்ஸ்பென்ஸில் தான் வராங்க. ஸோ நான் வந்து இந்த கம்பெனியில் வந்து டச் பண்ணலை. அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்குது. மார்க்கெட்டில் வந்து ஒரு நெகட்டிவான அப்டேட் வந்தால் போதும் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து வேனிஷ் ஆகிட்டு டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கோட்டாக் செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானுமே கூட அதுதான் சொல்லுவேன். க்ரீன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்மளோட பேசிக் எனர்ஜியாக இருக்க போகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக க்ரீன் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகிடுவோம். ஆனால்
அடுத்த சில மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து லிஸ்ட் ஆகிற ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சுன்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட வேல்யூவேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆனாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிசிஷன். அண்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆகலை. ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை டேட்டாவில் பார்க்கும்போது அவங்களோட ஷார்ட் பொசிஷன் வந்து 75% கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 4 மாதங்கள் இதுதான் வந்து லோயஸ்ட் பாயிண்ட். ஸோ ஒன்ஸ் இந்த டேட்டா ரிலீஸ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.